ஆமா. ஹலோ. நான் பஜாஜ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேனே. சொல்லுங்கண்ணா. என்ன பேமெண்ட் கட்டலையா அந்த மாசம்குள்ளது? அது ரைட்டு. அதாவது என்னன்னா வேலை இல்லை, வியாபாரம் இல்லாதனால இந்த வாட்டி கட்டலை. ஒரு 4 நாள் கட்டணும். அதுதான் நீங்கள் போன வாட்டி அப்படி தானே பண்ணேன். ஏன்னா இல்ல 2ஆம் தேதி கட்ட வேண்டிய பேமெண்ட். கரெக்ட் பஸ். அப்புறம் எதுக்கு நீங்கள் பவுன்ஸ் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. பவுன்ஸ் சார்ஜ் போடுறீங்கல்ல, எதுக்கு போடுறீங்க? லேட்டாக கட்டுறதுனால தானே போடுது. எது கட்டாதனால போடுது? பவுன்ஸ் சார்ஜ் போடுது. அக்கௌண்ட்ல பேமெண்ட் இல்லாததுக்கு பவுன்ஸ் போடுது. அது கரெக்ட். நீங்க அக்கௌண்ட்ல பேமெண்ட் இல்லாததுக்கு அது யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? சரிங்க, கஸ்டமர் மேல தான் தப்பு. கரெக்ட். லேட்டா கட்டுறதுனால நீங்க பவுன்ஸ் சார்ஜ் போடுறீங்க. அப்படிங்க நாங்க கூட ஒரு 4 நாள் சேர்த்து கட்டுறோமே. எந்த மாசம் கடைசி கட்டின 3 மாசம் எந்த மாசம் ஃபைன் கட்டிங்க? ஏங்க எனக்கு இப்போதைக்கு டல்லா தாங்க இருக்கு. 4 நாளா ஃபைன் போட்டு தான் நான் கட்டிட்டு இருக்கேன். அதனால நீங்க இருக்கிற அட்ரஸ் எங்கண்ணா கரெக்டா? ஐஐக்கு உங்களுக்கு என்ன ஒரு ப்ராடக்ட் எழுதுறீங்க, கஸ்டமர் அட்ரஸ் கட்டிங்க சொல்றப்ப சரி எதுக்கு அப்புறம் பயப்படுறீங்க? பேமெண்ட் கட்டிடுறீங்களா, எதுக்கு அட்ரஸ் சொல்றது பயப்படுறீங்க? அதாவது என்னன்னா நீங்க வீட்ல தொந்தரவு பண்ணிட்டு இருப்பீங்க. வீட்ல என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அதாவது என்னன்னா நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருக்கீங்க. 3வது நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்க அவங்க நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. ஆல்டர்னேட் நம்பர் தெரிஞ்சவங்க நம்பர் சொல்லிட்டு நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. ஆல்டர்னேட் நம்பர் இன்னொரு நம்பர் அது எங்க அம்மா நம்பர். அது போக என் தங்கச்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்களா? ஒரு ட்ரிப் ஜிபே நம்பர்ல பே பண்ணா நீங்க தான், உங்க நம்பர் தான். சொல்லுங்க உங்களுக்கு சொல்லுங்க என் நம்பர் தானே. எடுத்த பொருள் பேமெண்ட் கட்டணுமா? எல்லா மாசமும் கரைச்சல் தானே. எல்லா நாளும் கரைச்சல் பண்றோம்னா எங்களுக்கு நாங்க ஃபைன் போட்டு தான் நாங்க கட்டுறோம். அதனால நாங்க லேட்டா கட்டி போறோம்ங்கறேன். ஒவ்வொரு மாசம் 14ஆம் தேதி பொருள் எடுத்தா 14ஆம் தேதி தான் கட்டுவேன். நீங்க சரி விட்டாச்சு. இன்னைக்கு தேதி எத்தனை ஆச்சு? இருந்தா தான் நான் பண்ண முடியும். நான் ஃபைன் போட்டு நான் கட்டிட்டு போறோம்ல. அததான் சொல்லுது. அட்ரஸ் சொல்லுங்க, நேர்ல வரேன், துட்டு இருந்தா கேட்டுங்க, இந்த ப்ராடக்ட் கொண்டுட்டு போறேன்னு சொல்லுது. என்ன ப்ராடக்ட் எடுத்து போவீங்க? நாங்க இவ்வளவு ரூபா கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்து போவீங்களா? பேமெண்ட் இந்த மாசம் கட்டல. அப்போ உங்க பொருளை கொண்டு போய் ஒன்னும் செய்ய போறது கிடையாது. பேமெண்ட் கட்டிட்டு நீங்க எடுக்க போறீங்க. ப்ராடக்ட் எடுத்து போவாங்கறீங்களா? பேமெண்ட் இந்த மாசம் டல்லா இருக்கு, கட்ட முடியல. நீங்க தானே சொல்றீங்க. கட்டம்லனா 4 நாள்ல கட்டுவாங்க. அதுக்காக 4 நாள் டைம் கொடுக்க முடியாது. கட்டாமே இருப்பாங்கறனா நானே. சும்மா போட்டுக்கிட்டு 4 நாள் எடுக்கலையா? ஃபைன் போட்டு தானே கட்டிட்டு இருக்கு. ஏன்னா எந்த மாசம் ஃபைன் கட்டின? சும்மா தேவலாம் பேசிட்டு கூடாதுன்னு. எந்த டைம் ஃபைன் இல்லாம கட்டினாங்கறியா? என்னது எந்த மாசம் ஃபைன் கட்டினா? போன மாசம் ஃபைன் கட்டினியா? அதுக்கு முந்தின மாசம் ஃபைன் கட்டினியானே? எந்த மாசம் ஃபைன் கட்டினீங்க? அது நாங்க கெட்டுவாங்க. நாங்க சேர்த்து கட்டாமையா இருக்கோம். ஃபைன் அமௌண்ட்கான பேசிட்டு இருக்கு. அந்த ஃபைன் அமௌண்ட்க்கு பேசுதா? இஎம்ஐ அமௌண்ட், தவணை அமௌண்ட் கட்ட வேண்டியதானே. தவணை அமௌண்ட் கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு? நாங்க கட்டல, கெட்டுவோம்னா விட்டுங்க. அதோட போட்டோ ஒரு பக்கமா காட்டி வந்தா நல்லா இருக்காது. அது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எப்படி போட்டோ